Hey guys, சென்னை டு வால்பாறைக்கு பஸ்ஸில் எப்படி போகலான்றது இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பஸ் ரூட் ஃபுல்லாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வால்பாறை ரொம்ப 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 மஸ்ட் விசிட்டான பிளேஸ். வால்பாறைனா நான் வந்து ஏதோ சம்திங் ஹில் ஸ்டேஷன் அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்தளவுக்கு கிளைமேட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை வால்பாறை வந்து ஊட்டி கொடைக்கானல் போகிறத விட வால்பாறை போகிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நல்லாவும் இருந்தது கிளைமேட்டு. நாங்கள் போனது வந்து ஜூலை 5th and 6th போனோம். ஸோ நீங்களும் மஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 days விசிட் பண்ணலாம். 2 days இல்லைனா 3 days விசிட் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் 3 days கூட எடுத்துக்கலாம். பொள்ளாச்சியில் தான் வால்பாறை இருக்குது. ஸோ சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பொள்ளாச்சி பஸ் பிடிச்சிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு வந்து ஒரு ½ hour ஒரு ஒன்ஸ் வால்பாறைக்கு பஸ் இருக்குது. பொள்ளாச்சி டு வால்பாறை பார்த்திங்கன்னா ஒரு 3 hours ஆகும். வால்பாறையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து 40 kilometers தான் போட்டிருந்தது. மேபி கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கும் பஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கு பஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்தன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து திண்டுக்கல் வழியாக போனோம். ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு பொள்ளாச்சி பஸ் கிடைக்கல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில். ஸோ ஒரு திண்டுக்கல் பஸ் கண்டக்டர் வந்து திண்டுக்கல் வாங்க, அவர் டிக்கெட் கிடைக்கிறதுக்காக எங்களை திண்டுக்கல் வாங்கன்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டார். திண்டுக்கல்லில் வால்பாறை பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திண்டுக்கல் போய் பார்த்தா வால்பாறை பஸ்ஸே இல்லை. ஸோ திண்டுக்கல் டு பழனி அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து வால்பாறை பஸ் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து பஸ் டைமிங் தெரியாதனால திண்டுக்கல் டு பழனி போயிட்டோம். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டே இல்லைனா டைம் இருந்ததுன்னா பழனியில் போய்ட்டு முருகரை தரிசிச்சுட்டு கூட நீங்கள் போகலாம். அதில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு பழனி, பழனி டு பொள்ளாச்சி டு வால்பாறை போயிட்டோம். ஸோ வால்பாறை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு 3 hours ஆகும் மலை ஏறத்துக்கு. நல்லாவே சூப்பராக கிளைமேட் இருந்தது. ஜூலை 5th and 6th போயிருந்தோம். ஸோ இந்தளவுக்கு கிளைமேட் இருந்தது. தூறல் போட்டுகிட்டே இருந்தது. ரொம்ப மழையெல்லாம் அடித்து பெய்யலை. தூறல் போட்டு இருந்தது. நல்லா இருந்தது கிளைமேட்டு. திடீர்னு மழை பெஞ்சது, திடீர்னு வெயில் அடிச்சு. ஸோ இந்தளவுக்கு இருந்தது. அதேமாதிரி நீங்கள் பஸ்ஸில் போகும்போது ஆழியார் டேம் பார்க்கலாம். ஆழியார் டேம் வந்து மலை ஏற அந்த ஆழியார் டேம், அந்த பொள்ளாச்சியில் அந்த ஆழியார் டேம் வந்து அந்த அழகே அழகு, அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ் வரும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டு பொண்ணு ஹோம் ஸ்டேயில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு ரொம்ப மீடியமான ஒரு ஹோம் ஸ்டே தான். ஸோ இதுதான் எங்கள் ரூம் வியூ பார்த்திங்கன்னா ரூமில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஹில் வியூ நல்லா இருந்தது. அந்தன்னு பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே உள்ள லோக்கல் மார்க்கெட்டெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 4 மணிக்கு தான் ரீச் ஆனோம். நான் ஒரு 18 hours கிட்ட ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள லோக்கல் ஏரியாவில் நாங்கள் 4 மணிக்கு ரீச் ஆனதெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே லோக்கல் ஏரியாவை சுற்றி பார்த்தோம். அங்கேருந்து 2 kilometers தான் கூழாங்குளம் ஆறு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஆட்டோ அந்த மாதிரி கார்லாம் பார்த்தா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்ததுனால அங்கே உள்ள 2 wheeler மட்டும் ரெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 wheeler ரெண்ட் எடுத்துகிட்டு அங்கே உள்ள கூழாங்குளம் ஆறு. ஸோ கூழாங்குளம் ஆறு பார்த்திங்கன்னா அங்கே கீழே இறங்கி போனோம். பட் உள்ளார அலோவ் பண்ணல, போலீஸ் இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து கேரளாவில் பயங்கர மழையாக இருந்தது. அந்த கூழாங்கல் ஆறில் பார்த்திங்கன்னா சுழல் அதிகமாக இருக்குது. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து யாரையுமே அலோவ் பண்ணலை, போலீஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே குட்டி குட்டி ஷாப் இருக்குது. அங்கே கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே 20 kilometers மினிமம் 20 kilometers இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போனீங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுன்றதுனால நாங்கள் ரூம் கிட்டே வந்துட்டோம். ஸோ ரூமில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹோட்டல் இருந்தது. பட் ரொம்ப ஹைஜீனிக்காலாம் இல்லை. ஒரு வீட்டு சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் அதுவுமே ஹைஜீனிக்காகவே இல்லை. பட் நைட் வந்து ரைஸ் வச்சாங்க. ரைஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவுமே ஒரு மாதிரி குழன்னு இருந்தது. சரி வேறு வழி இல்லை, அவங்களுக்கு வந்து நம்ம டூரிஸ்டோட இதுதான் அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் வருமானமே. ஸோ நான் எதுவுமே சொல்லலை, நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலைல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து கூழாங்குளம் ஆறு வழியாகவே நாங்கள் வந்து வேறு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 kilometers கிட்டே இருந்தது. போகிற வழி எல்லாமே ரொம்ப ஃபாகாக, ரொம்ப பனிமூட்டமாக இருந்தது. ரொம்பவே கிளைமேட் நல்லா இருந்தது. நான் வால்பாறை எந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்லமுடி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி இருந்தது. அங்கே வந்து நம்ம வந்து ஒரு 1 kilometer 1.5 kilometer முன்னாடியே 2 wheeler விட்டுட்டு அங்கே உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே வால்பாறையை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் நம்ம டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாகாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போனதில் அந்த வியூ பாயிண்ட்டில் போய் பார்த்திங்கன்னா அங்கே கீழே ஃபுல்லாக பூஞ்சோலையாக இருக்குமா. காடு ஃபுல்லாகவே அந்தளவுக்கு பூஞ்சோலை ஒரு இது மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து அது சரியாக தெரியல. ஏன்னா ஃபுல்லாகவே பனிமூட்டமாக இருந்தது. மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுனால பனிமூட்டம் வந்ததுனால எங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் சரியாக தெரியல. பட் எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி திருப்பியும் கீழே இறங்கி அந்த கூழாங்கல் ஆறு வழியாகவே திருப்பியும் சிட்டிக்கு வந்து
சிட்டியிலேருந்து இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். போகிற வழி ஃபுல்லாகவே ஃபாகாக இருந்தது. அந்த இமயமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதை நான் இங்கே பார்த்தேங்க, கண்கூடாக பார்த்தேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இமயமலை அந்த முக்தி அடைஞ்ச மாதிரியே இருந்ததுங்க. ஸோ அந்தளவுக்கு வியூ பாயிண்ட்டை வேறு லெவலில் இருந்தது. அதுவே அதுக்கு போகிற வழியிலே இந்தளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது இன்னும் அதை விட சூப்பராகவே இருந்தது. நான் இதை வந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியல. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். நான் இந்தளவுக்கு வீடியோவில் சொல்கிறேன்னா ஃபீல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவை வால்பாறை வாங்க. நான் வால்பாறை இந்தளவுக்கு எதிர்பார்த்து வரவே இல்லை. சும்மா ஓரளவுக்கு ஹில் ஸ்டேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் நான். பட் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. அப்படியே கிட்டக்க போகும்போது போக 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 அந்த மலையை பார்த்துட்டே வந்தேன். அந்தளவுக்கு ரொம்ப பனிமூட்டமாக இருந்ததா. ஸோ அந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்றது தெரியுது. ஆனால் அந்த மலை அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் போனீங்கன்னா உள்ளார வந்து போகிற வழியில் வந்து ஓரளவுக்கு ஆள் நடமாட்டம் இருந்தது. பட் உள்ளார போக போக ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி கொட்டுச்சு. ஏன்னா கேரளாவில் வந்து அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்தது அந்த டைமில். ஸோ கேரளா பார்டரில் தானே நம்ம இருக்கோம். ஸோ அங்கேருந்து அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக வந்தது. வாட்டர் ஃபால்ஸும் நல்லாவே சூப்பராக இருந்தது. வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கவே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. அந்த மலையை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இமயமலை மாதிரியே அப்படியே இமயமலையை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தது. பட் என்னென்னா இமயமலை வெள்ளையாக இருக்கும், பட் இது வந்து பச்சையாக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நல்லாவே இருந்தது வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி இந்த வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. பட் யாருமே இல்லாத டைமில் நான் அந்த வீடியோ எடுத்தேன். நான் எல்லோரும் கொஞ்சம் கலைஞ்சதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நான் நடுவில் கால் வச்ச உடனே அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருது. அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி வந்தது. ஸோ இதுக்கு மேலே நிற்கிறது ரொம்ப கொஞ்சம் ஆபத்துன்னு நினச்சிட்டு தான் சரி அங்கேருந்து எட்ட வந்துட்டு அந்த அழகை ரசித்தோம் நாங்கள். அது பக்கத்துலேயே ஒரு பாலம் மாதிரி இருந்தது. அந்த பாலமும் அந்த வாட்டர் ஃபால்ஸோட வியூவை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சு. ரூமுக்கு வந்துட்டு ரூமில் பின்னாடி வந்து இந்த வியூ பார்க்குறதுக்காக சும்மா ஒரு வாக்கிங் மாரி இருந்தோம். அந்த இடத்துல வந்து ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்தளவுக்கு வியூ வந்து வேறு லெவல், செம்ம கிளைமேட்டு. பட் வந்து என்னென்னா குளிர்லாம் இல்லை. பட் நைட்டு போக 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 பயங்கர குளிர் எடுத்த ஆரம்பிச்சிச்சு. அங்கே வேறு என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருந்ததுன்னா பாலாஜி டெம்பிள் இருந்தது. பாலாஜி டெம்பிள் வந்து மலை மேலே இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் பட் நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டேம் இருந்தது. டேம்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அங்கே வந்து போகிறதுக்கான அதாவது தண்ணியும் இல்லை. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாங்கள் எங்கேயுமே போகலாங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டுமே மினிமம் 20 கிலோமீட்டர்ஸாவது இருந்தது. ஸோ எங்களால் 2 வீலரால் போக முடியாது. ஸோ அதனால் 2 வீலர் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. 2 வீலர் வந்து அங்கே நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் போகலை. மேபி எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஸ்பாட்டுக்குமே தனித்தனி பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் 3 டேஸ் மாதிரி பிளான் போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஊட்டியில் இருக்கா கொடைக்கானல் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் வந்து வால்பாறையில் ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குமே கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட் பஸ்லேயே போயிட்டு வரலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப சேஃபும் கூட. நாங்கள் வந்து 2 வீலரில் போகும்போது யானை நடமாட்டம் அப்புறம் வந்து நிறைய போட்டிருந்தது விலங்குகள் நடமாட்டம்னு சொல்லிட்டு. பட் அதில் முக்கியமாக ரொம்பவே சிறுத்தை நடமாட்டம் போட்டிருந்தது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லை. பட் நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். ஒரு ஆள் கூட இல்லை, ஒரு குடிசை கூட இல்லை, ஒரு மக்கள் யாருமே இல்லை. ஸோ ரொம்பவே பயந்துட்டோம். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை கிட்ட போயிட்டோம். அந்த ஏதோ வெள்ளை மணல் டனல் போட்டிருந்தாங்க. ஸோ அது கிட்ட போயிட்டோம். பட் வந்து எங்களால் அதை பார்க்க முடியல. பட் அது யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ சிறுத்தை வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டோம். ஸோ இதுதான் 2 வீலரோட டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் 2 வீலர் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரொம்ப வண்டி கண்டிஷன் பார்த்துட்டு போங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போன வண்டி வந்து சரியில்லை. ஸோ நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிட்டாலும் திரும்ப ரிட்டர்ன் ஆக முடியாதுன்றதுனால நாங்கள் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கல. ஸோ அகைன் திரும்ப வந்துட்டோம். நாங்கள் இந்த 2 டூரிஸ்ட் ஸ்பாட்டை தான் விசிட் பண்ணோம். இதுக்கு மேலே எங்களால் டைம் இல்லை எங்களுக்கு சுத்தமாகவே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் கிட்ட பிளான் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி காரில் போங்க, இல்லைனா ஆட்டோவில் போங்க, இல்லைனா இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அதில் போங்க. பட் 2 வீலரில் மட்டும் போகாதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லை. ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூ.